சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் மாதம் ஒரு ரொம்ப சிறப்பான நிகழ்வை கண்ணுற்று செவியுற்று ரசித்து வருகின்றோம். அதாவது 9ஆம் திருமுறை அருளி செய்த 9 ஆசிரியர்கள், சித்தர்கள், அவங்களில் ஒவ்வொருத்தருடைய திருப்பதிகத்தையும் எடுத்து அதில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அம்மாப்பேட்டையில் இருந்து சௌரிராசன் ஐயா அவர்கள். ஐயா 27 வருடம் சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அனுபவமும், அது மட்டும் அல்லாமல் தனது வாழ்க்கையவே முழுக்க சைவத்திற்கு என்று சிவத்திற்கு என்று எழுதி கொடுத்த ஒரு ஆன்மாவாகவும் தான் நாம் ஐயாவை பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய சேவை அவ்வளவு சிறப்பானதாக இருக்கின்றது. அதாவது தனக்கு எதையுமே கையில் இல்லாமல் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியுமா ஒருவரால் அப்படின்னா அதற்கு வாழ்ந்து காட்டிக்கொண்டிருப்பவர்கள் ஐயா அவர்கள். அம்மாப்பேட்டையில் அண்ணாமலையாராக எழுந்தருளி இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை தனி ஒரு ஆளாக இருந்து ஏற்கனவே ஒரு கும்பாபிஷேகம் முடித்து இப்போது அடுத்த கும்பாபிஷேகம், அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு தடவை செய்வாங்க இல்லையா, அதனால அந்த அமைப்பில் இந்த வருடம் அடுத்த கும்பாபிஷேகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும், அந்த கோயில் புனரமைக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள். எதை நம்பி ஆரம்பித்தார்கள் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டப்ப ஒன்று தான் சொன்னார். சாமி இருக்கிறாரு, அவர் செய்வார். தனக்கு என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமானுக்கு, அதாவது ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஐயாவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சொல்றது மட்டும் கிடையாது, அதன்படி வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சாதாரணமாக ஐயா கிட்ட பேசுறது கூட நமக்கு தீக்கையாக அமைகின்றது. நாம் இப்படி வாழ வேண்டும். ஏன்னா போகிறோம், வகுப்பு கேட்குறோம், பாடம் கேட்குறோம், வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஐயாவை பார்த்து ஐயாவே ஒரு பாடமாக நமக்கு அமைகின்றார். அப்படிப்பட்ட ஐயா இது கண்டிப்பாக மிகைப்படுத்தி நான் சொல்லவில்லை. அப்படிங்கிறது ஐயாவோட பழகினா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ஐயா அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த ஆலயத்திற்கான புனரமைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியை கண்ணுறும் செவியுறும் அனைவருக்கும் உங்கள் திருவடிகளுக்கு அடியேன் சார்பில் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம். உங்களால் என்ன உதவி செய்ய முடிந்தாலும் செய்ய வேண்டுமாக கேட்டுக்கொள்கின்றோம். பொருள் உதவி செய்ய முடிஞ்சதுன்னா ஐயாவுடைய எண் உங்களுக்கு இந்த காணொலியில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஐயாவை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு முடிந்த காணிக்கையை கொடுங்கள். கொடுக்க முடியலை அப்படின்னா பெருமானிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று உங்களுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம். ஏன்னா இதை நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டியது பெருமானின் கையில் தான் இருக்குது. நம்மளால் முடிந்தது பொருள் உதவியோ அல்லது பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்பமோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த கோயில் புனரமைப்பதற்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும். நம்மளால் எது முடியுமோ அதை செய்ய வேண்டுமாய் உங்களுக்கு விண்ணப்பம் வைக்கின்றேன். அதே மாதிரி ஐயாவுடைய அந்த எளிவந்த தன்மை, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான் எளிவந்த பிரான் அப்படின்னா அதை பார்க்க வேண்டும். அதாவது ஒரு சாம்பிள், மாக்கப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாம்பிள் வேணும், புரோட்டோடைப் வேணும் அப்படின்னா ஐயாவை பார்த்தால் போதும். பெருமானுடைய எளிவந்த தன்மை இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அழகான, அதாவது ஒரு சாம்பிளாக வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் தான் இன்று இந்த மாதம் கண்டராதித்தருடைய திருப்பதிகங்களில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பரவும் பரிசொன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன். பரவும் பரிசொன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன். இரவும் பகலும்
நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான். இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான். கரவில் அருவி கமுகுண்ண தெங்கங்குலைக்கு கருப்பாலை அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. திருச்சிற்றம்பலம். சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக இருந்து சதா சர்வகாலமும் ஒரு வினாடி தவறாமல் சைவத்தை இந்த உலகமெங்கும் பரப்பி வருகின்ற சிவலாவண்ய அருள் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்று இந்த ஆண்டிற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற 9ஆம் திருமுறையில் இருந்து கண்டராதித்தருடைய பாடல் ஒரு பதிகம், அந்த பதிகத்தினுடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இந்த சிவப்பணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் இந்த 9ஆம் திருமுறை இந்த உலகத்திற்கு நம் தமிழ் ஊரன் இயக்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு தனி மனிதனே ஒரு நிறுவனமாக இருந்து செயல்படுகின்ற ஒரு அற்புத நிகழ்வு. ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் ஒருவராக நின்று உண்மையின் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த உலகத்திற்கு சைவ பணியாற்றி வருகின்ற இந்த இயக்கத்திற்கு மீண்டும் மீண்டும் நமது நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவோம். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவிசைப்பாவில் 5வது ஆசிரியராக இருந்து நமக்கு திருவிசைப்பா பாடல்களை வழங்கியிருக்கின்ற கண்டராதித்தர். இவர் சோழ அரசராக இருந்து செயல்பட்டவர். 950 கிபி 950 57 வரலும் 8 ஆண்டுகள் இவர் மன்னராக இருந்து செயலாற்றியிருக்கிறார். 10ஆம் நூற்றாண்டில் அரசாட்சி புரிந்தவர். தன்னையே இவர் 8வது பாடலிலும் 10வது பாடலிலும் தன்னுடைய குடும்ப வரலாற்றையும் தான் சோழகுல மன்னனாக இருந்து இந்த பதிகத்தை அருளியிருக்கின்ற செய்தியையும் அவர் சொல்லி அருள்கிறார்கள். தன்னையே அவர் கோழி வேந்தன் என்று குறிப்பிடுகிறார். கோழி என்பது உறையூரை குறிக்கும். அந்த உறையூரில் இருக்கக்கூடிய சோழ மரபை சேர்ந்தவர் இவர். தஞ்சையிலே இவர் இருந்து அரசாட்சி புரிந்திருக்கிறார். அதனால் கோழி வேந்தன், தஞ்சையர்கோன் என்றெல்லாம் தன்னுடைய பாடலிலே தன்னை பற்றி இவர் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து இவர் சோழ மன்னராக இருந்து 8 ஆண்டுகள் திறம்பட சைவ பணி ஆற்றி உலக மக்களுடைய நன்மைக்காகவும் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் நம்முடைய தில்லை சிற்றம்பலத்துக்கு அந்த கூரைக்கு பொன் வேய்ந்தவர். முதல் பராந்தக சோழன், அந்த முதல் பராந்தக சோழனுடைய 2வது மகனாக இவர் தோன்றியிருக்கிறார். முதலே நான் சொன்னது போல் 950 கிபி 950 57 வரை 8 ஆண்டுகள் அவர் அரசராக இருந்தார். இவர் இந்த நாட்டை திறம்பட ஆண்டு மக்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார். சிறந்த சிவபக்தராக இருந்தார். திருமுறைகளிலே அளவில்லாத பற்று உடையவராக இருந்தார். இவருடைய இஷ்ட தெய்வமாக தில்லை நடராஜ பெருமானும் திருவாரூரில் இருக்கின்ற தியாகேச பெருமானும் இவருக்கு முதன்மை தெய்வங்களாக இவர் போற்றி வழிபட்டிருக்கிறார். சிவாலய திருப்பணிகள் எல்லாம் அவர் நிறைய செய்திருக்கிறார். வாழ்நாள் பணியாக சிவாலய திருப்பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே சமயத்தில் மற்ற சமயத்தவர்களையும் இவர் மதித்து போற்றி இருக்கிறார். வன்முறை, கொடுமை இவைகளெல்லாம் தவிர்த்து மனதிலே அருள் நிறைந்த உள்ளத்தினராக இருந்திருக்கிறார்.
இவர் ஆண்டதினுடைய அடையாளமாக இப்போ இருக்கிற திருமலவாடிக்கு மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம், இவர் கண்டராதித்தர். அவருடைய பேரில் ஒரு ஊர் வழங்கப்படுகிறது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு கண்டராட்சியம் அப்படின்னு இப்போ அதுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பேர் மாறி அப்படி வழங்கப்படுகிறது. இவருடைய மனைவியாக இருந்தவர் மிகவும் சைவத்திற்கு தொண்டு செய்த செம்பியன் மாதேவி. இவர் மழவர் குலத்திலே தோன்றிய ஒரு பெண். இவரது மகன் உத்தம சோழ பல்லவர், மதுராந்தகன் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். இந்த அம்மையார் சிறந்த சிவபக்தியுடையவராக திகழ்ந்தார். 1957 இவருடைய கணவர் இறந்தவுடனே உடன்கட்டை ஏறலாம் என்று நினைத்தார். ஆனாலும் தன்னுடைய மகன் நன்றாக வளர வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உயிர் தரித்து ஒரு துறவி போல வாழ்ந்திருக்கிறார். திருநல்லம், திருவக்கரை ஆகிய ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செய்திருக்கிறார். இப்படி ஒரு சிவனடியாராகவே வாழ்ந்ததினால மாதேவடிகள் என்ற சிறப்பு அந்த அம்மையாருக்கு சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது. இந்த அம்மையார் தான் ராஜராஜ சோழனுக்கு சைவத்திலே மிகுந்த பற்றுதல் உண்டாகுமாறு செய்தார். இவர் ராஜராஜ சோழன் பதவியேற்று 16 ஆண்டுகள் வரையிலும் உயிர் ஆழ்ந்து 1001ஆம் ஆண்டில் சிவபெருமானுடைய திருவடியைச் சேர்ந்தார். அப்படி இந்த கண்டராதித்தர் அவரும் அவருடைய திருமனைவியாரும் சைவத்திற்கு அளவில்லாத தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். சிவப்பணிகள், திருப்பணிகள், அதோடு கூட இறைவனை, தில்லையில் இருக்கின்ற இறைவனை போற்றி பாடி 10 பாடல்கள் இங்கு நம்முடைய திருவிசைப்பாவிலே காணப்படுகிறது. இந்த 10 பாடல்களிலும் அவர் தில்லை அம்பலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிறப்பு, உயர்வு இவைகளை பற்றி பாடுகிறார். இப்படி இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, சைவ சித்தாந்தத்தில் குரு லிங்க சங்கம வழிபாடு என்று மிகவும் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு அனுஷ்டானம். சைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் தொடங்கிய காலம் முதல், சைவத்தில் வந்த முதல் நாளிலிருந்து இறைவனுடைய திருவடியை சேர்கின்ற வரையிலும் குருவையும் சங்கமர்கள் அடியார்களையும் திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சிவமாகவே கருதி வழிபட வேண்டும் என்ப ஒரு நடைமுறை விதி. அவர்கள் அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி தான் சைவத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க கூட அந்த 3ஐயும் வழிபடணும். திருக்கோயிலுக்கு போகணும், அடியார்களை கண்டா வணங்கி மகிழணும், அதோடு திருக்கோயிலில் இருக்கின்ற கடவுளை, அங்கே இருக்கின்ற திருமேனிகளை சிவனாகவே காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே அப்படிங்கிறது நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியார். திருக்கோயில், இந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை, திருக்கோயில் உள்ளிருக்கும் கருவறையிலே உள்ளே இருக்கக்கூடிய திருமேனி, அங்கே என்ன திருமேனி எழுந்தருளி இருக்கிறதோ திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு. அதை யார் உண்மையிலேயே சிவன், இங்கே சாமியை உட்காந்துருக்காரு எதுக்கு, நம்ம எப்படி இந்த உயிரோடு கூடி இந்த உடம்பு உட்காந்துருக்குதோ அது மாதிரி அங்கே உள்ளே இருக்கிற சிவபெருமானே அங்கே உட்காந்துருக்கிறான் என்று யார் நினைத்து வழிபடுகிறார்களுக்கோ அங்கு சிவன் உறைவன் ஆங்கே. இதை விட என்ன உண்மையை சொல்ல முடியும்? அங்கே சிவபெருமான் அங்கே நேராக இருக்கிறார். நம்ம திருக்கோயிலுக்கு போனோம்னா அங்கே உள்ளே இருக்கிற சாமியை சிவபெருமான் என்றே நினைத்து வணங்க வேண்டும். வேறு எந்த நினைவும் அங்கே இருக்கக்கூடாது. அந்த கருத்தை தான் இங்கு நம்முடைய கண்டராதித்தர் இந்த 10 பாடல்கள்லையும் சொல்கிறார். அப்போது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமான் அவன் அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அவன் சிவனே, சிவபெருமான் தன்னுடைய கருணை காரணமாக, அருள் காரணமாக இந்த மக்களெல்லாம் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக அவன் தில்லையிலே திருநடனம் செய்கிறான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் தன்னை ஒடுக்கி கொண்டு எப்படி பசுவினுடைய உடம்பில் பால் உடம்பு நிறையும் இருந்தாலும்
அது மடியிலே வெளிப்படுவது போல இறைவன் எங்கும் நிறைந்த இறைவன் ஒரு சில இடங்களிலே பால் அந்த மடியிலிருந்து பால் வருவது போல தன்னுடைய அருளை வழங்குகிறான். அப்படிப்பட்ட இடங்களில் மிக தலை சிறந்த இடம் எது அப்படின்னா தில்லை சிற்றம்பலம். சைவர்களுக்கு அதுதான் கோயில். கோயில்னாலே அதுக்கு பொருள் என்னன்னா சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமான். ஆகவே அங்கு எழுந்தருளிருக்கின்ற சிவபெருமான் சாநித்தியத்தோடு கூடி தன்னுடைய கருணையினால் இந்த உலகத்து மக்களையெல்லாம் உய்விப்பதற்காக அங்கு ஐந்தொழில் ஆற்றுகிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய பஞ்ச கிருத்தியங்களையும் தன்னுடைய நடராஜ மூர்த்தத்தின் மூலமாக அவன் செய்தருள்கிறான். அதனால் அங்கே திருமேனியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா இவன் சிவன் தான், இவன்கிட்ட நம்ம என்ன வேணாலும் நம்முடைய விண்ணப்பத்தை வைத்தால் அவைகளையெல்லாம் அவன் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு நம்ம உணர வேண்டும் என்பதற்காக நம்மை சிவபெருமானிடம் அவர் ஆற்றுப்படுத்துகிறார். ஆற்றுப்படுத்துதல்னா பழங்காலத்தில் ஆற்றுப்படை அப்படின்னு நூல்கள் இருக்குது. அதுக்கு என்னன்னா ஒரு புலவன் ஒரு அரசர்கிட்ட போவார். அந்த அரசர்கிட்ட போன உடனே அவர்கிட்ட நிறைய அரசன் இவர்களுக்கு இந்த புலவர்களுக்கு பொருள் கொடுப்பான். பணம், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் கொடுத்து அனுப்புவான். சில மற்ற பொருள்களையும் கொடுத்து அனுப்புவோம். அந்த புலவன் வரும்பொழுது என்ன பண்ணுவான், எதுக்கு ஒரு புலவர் வந்தால் இவன் கொஞ்சம் கூட பொறாமை இல்லாத உள்ளதோட நான் போய் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தேன், போனால் அவன் நிறையா கொடுப்பான், பாட்டு பாடினா நீனும் போ அப்படின்னு அனுப்பிடுவான். அப்படி அனுப்புனா அதுக்கு ஆற்றுப்படுத்துதல்னு பேர். அந்த அரசனிடம் அந்த புரவலனிடம் இந்த புலவரை ஆற்றுப்படுத்துதல். அதுபோல் நம்முடைய கண்டராதித்தர் என்ன செய்கிறாரு, நான் அருளை அடைந்தேன் அங்கே நடராஜ பெருமான்கிட்ட. அந்த அருளை அடைந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதோ அதுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர் அருளை நிரம்ப வச்சிருக்கிறார். அதனால் நீங்களும் அங்கே போங்க அப்படின்னு நம்மளை ஆற்றுப்படுத்துகிறார். 10 பாடல் தான் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு பொருள் நிறைந்த பாடல்கள். இறைவனுடைய திருவடியை, அவனுடைய கோலத்தை, அவனுடைய அருளி செயல்களை ரொம்ப சிறப்பாக நமக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான பாடல்கள். படிக்க படிக்க மீண்டும் இதை படித்து மனதிலே இருத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வை நமக்கு தோற்றுவிக்கின்ற அற்புதமான பாடல்கள். இப்போ திருக்கோயில் 4 விதமான அடியார்கள் இருக்கிறார்கள். ஒரு சரியையாளர், கிரியையாளர். சரியை தொண்டு செய்கின்றவர் சரியையாளர், கிரியை தொண்டு செய்கின்றவர்கள் கிரியையாளர், யோக தொண்டு செய்கின்றவர்கள் யோகியர், ஞானத்தொண்டு ஞானியர். இந்த 4 பேருக்கும் அங்கே உள்ளிருக்கின்ற சிவமூர்த்தம் ஒவ்வொரு வகையிலே அருளை புரிகிறான். இந்த சரியையாளருக்கு எப்படி அவன் அருள் புரிகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற சிவனை அந்த சிவபெருமான் அங்கே இருக்கிறார் என்று இவன் உள்ளத்தில் கருதுகின்றதுனால அந்த நினைவும் அங்கே இருக்கிற சிவபெருமானும் ஒன்றுபடுறதுனால அதுக்குள்ளே இருந்து கொண்டே இந்த அடியாருக்கு அவன் அருள் புரிகிறான். வெளிப்படாத அந்த உருவத்திலிருந்து வெளிப்பட்டு வராமல் அதுக்குள்ளேயே இருந்து அந்த உருவத்தின் மூலமாகவே இந்த அடியார்களுக்கு அருள் புரிகிறான். அப்போ இந்த திருக்கோயில் வழிபாடு எவ்வளவு ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அப்போ இந்த திருக்கோயில் வழிபாடு எவ்வளவு முதன்மையானது, எவ்வளவு சிறப்பானது. இதை நாம் தினந்தோறும் அந்த திருக்கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற திருமேனியை கண்டு சிவபெருமான் இங்கே இருக்கிறான், அவனுடைய அருட்சக்தி இங்கே உரைகிறாள் என்று நாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்து அந்த இடத்தை ஒரு புனிதமிக்க இடமாக கருதி அந்த புனிதத்தோடு கூடி அங்கே நம்ம எண்ணங்களோடு வழிபட்டால் அங்கு சிவன் உறைவன் ஆங்கே. இப்படி அற்புதமாக நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் இதை சொல்லி அருள்கிறார்கள். எவ்வளவு கருணையோடு சொல்லியிருக்கவாங்க. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே. நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா போதும், சாமி அங்கே இருப்பார். நினைப்பவர் மனம் கோயிலாக்கொள்வோன். நம்முடைய சிவபெருமான் யாரெல்லாம் ரொம்ப நினைக்கிறாங்களோ அவனுக்கு வேறு கோயில் கிடையாது. புறத்திலே இருக்கின்ற கோயிலை விட யார் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அவன் கோயில் கொண்டு விளங்குவான். நினைப்பவர் மனம் கோயிலாக்கொள்வோன் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். மாணிக்கவாசக பெருமான் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. யார் ஓயாமல் நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே அவன் உள்ளே இருப்பான். இப்படி பெரியவர்களெல்லாம் அந்த நினைப்பவர் மனம் கோயிலாக்கொள்வோன் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் சாமி இந்த இருக்கார், எதுக்கு உட்கார்ந்துருக்கார், இவர் நமக்கு அருளை தருவதற்காக வான்பழித்து இம்மன் புகுந்த வள்ளல். வான உலகத்தில் இருக்கிறவர் அவர் அங்கே இல்லாமல் இங்கே மண்ணுலகத்திற்கு நமக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று இங்கே உட்கார்ந்துருக்கிறார் என்று நாம் நினைத்தால் சாமி சாநித்தியத்தோடு நமக்கு அருள் புரிவார். கிரியையாளர்கள் மந்திரங்களின் மூலமாக வழிபடுவார்கள். கிரியையாளர்கள் எப்படி வழிபடுவாங்கன்னா,
சரியாளர்கள் உள்ளே இருக்கின்ற சிவனை சிவன் என்றே அது திருமேனி சிவன் தான் அப்படின்னு நினச்சி வணங்குவாங்க. அவருக்கு உள்ளிருந்து சாமி அருள் புரிவார். கிரியையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மந்திரங்களின் மூலமாக வழிபடுவார்கள். உங்களுக்கு தெரியும், சிவபூஜை எடுத்துக்கொண்டவர்களுக்கு தெரியும், பஞ்சபிரம்ம மந்திரங்கள், சடாங்க மந்திரங்கள் என்று 11 மந்திரங்கள் இருக்குது. அந்த 11 மந்திரங்களின் மூலமாக கிரியையாளர்கள் வழிபடுவார்கள். அகத்திலும் வழிபடுவார்கள், புறத்திலும் வழிபடுவார்கள். அப்படி வழிபடும் பொழுது அவர்களுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறான், கிரியாளர்களுக்கும் அருள் புரிகிறான். சத்தியஜோதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்பது பஞ்சபிரம்ம மந்திரம். அதே போல் சடாங்க மந்திரங்கள் 6 மந்திரங்கள் இருக்கின்றன. ஹிருதயம், ஹிருதயாய நமக அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஹிருதயம், சிரம், சிகை, கவச்சம், அத்திரம், நேத்திரம், இந்த 11 மந்திரங்கள். அந்த மந்திரங்களின் மூலமாக வழிபடுகின்றவர்கள் கிரியையாளர்கள். அவங்க அகத்திலும் வழிபடுவார்கள், புறத்திலும் வழிபடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விறகை கடைந்த பொழுது அதிலிருந்து நெருப்பு தோன்றுவது போல சிவபெருமான் அந்த மந்திரங்களின் மூலமாக வெளிப்பட்டு அவர்களுக்கும் அருள்புரிவான். 4 பேருக்கும் 4 விதமாக அருள் புரிகிறான். சரியாளர்களுக்கு அங்கே இருக்கின்ற கோயில் ஒன்றும் வேண்டியில்லை, படிக்க கூட வேண்டியில்லை. கோயிலில் இது இந்த தெய்வம் எங்கும் நிறைந்த பரம்பொருள் இங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு நினச்சி, அது சாநித்தியம் நிறைந்தாக நினச்சி வழிபட்டாலே சரியாளர்களுக்கு அங்கிருந்து உள்ளிருந்து அவன் அருள் புரிவான். வெளியே தோன்றி வந்தாமல் உள்ளிருந்தே அருள் புரிவான். இப்போது அடுத்தது யோகியர். யோகியர் என்ன நினைப்பாங்கன்னா, தனது உள்ளத்துக்குள்ளே ஆன்மாவின் உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு இருக்கின்ற சிவபெருமான் இந்த கோயிலிலும் இருக்கிறான் என்று அவர்கள் நினைத்து வழிபடுவார்கள். அவர்களுக்கு மாட்டிலிருந்து பால் கறந்து எடுக்கணும். அப்படி கறந்து வருவது போல அந்த முயற்சியை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு இறைவன் அங்கே வெளிப்பட்டு தோன்றி யோகியருக்கு அருள்புரியும். இங்கே உள்ளத்துக்குள்ளே ஒவ்வொரு உயிரிலும் அவன் உரைகிறான். பல்லுயிரெல்லாம் பயின்றனன், எல்லா உயிருக்குள்ளும் உயிர்க்காக அவன் இருக்கிறான். உரை சேரும் 84 100,000 யோனி வேதம் நிறை சேர படைத்த அவற்றின் உயிர்க்குயிராய் சிவபெருமான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருக்கின்ற சிவபெருமான் இந்த திருமேனியிலும் விளங்குகிறான் என்று யோகியர்கள் பூஜை செய்கிறார்கள், அகத்திலே பூஜை செய்கிறார்கள். அவர்களுக்கு பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து எடுப்பது போல, அப்படி பால் கறக்கும் பொழுது பால் வருவது போல அவர்களுக்கு அவன் வெளிப்பட்டு தோன்றி அருள் புரிகிறான். அடுத்தது ஞானியர்கள். ஞானியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான் எங்கும் நிறைந்தவன், எல்லா இடத்திலும் சிவபெருமான் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கின்ற சிவபெருமான் இந்த திருமேனியிலும் விளங்குகிறான். அவனை சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் நிறைந்தவனாக ஞானிகள் வழிபடுகிறார்கள். அவன் இல்லாத இடம் கிடையாது, அவன் எல்லாத்திலையும் இருக்கிறான், இந்த திருமேனியிலும் இருக்கிறான் என்று எல்லா இடத்திலையும் சிவனையே பார்க்குற இடமெல்லாம் கண்ட இடமெல்லாம் சிவபெருமான், அந்த இடத்துல எல்லாத்துலேயும் சிவபெருமான் தான் இருக்கிறான் அப்படின்னு வழிபடுறவர்கள் அந்த திருமேனியை பார்த்த உடனே, அப்பொழுது இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமான் இந்த வடிவத்தில் இருக்கிறான்னு நினச்சி அவங்க வழிபடும் பொழுது, ஞானிகள் வழிபடும் பொழுது, அந்த பால் கன்றை நினைத்து தானாகவே வழிவது போல இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுப்பானோ எளிமையாக. இவங்க ஒரு முயற்சி பண்ண வேண்டியில்லை, விறகை கடைய வேண்டியில்லை, மாட்டு காம்பை பிடிச்சி கறக்க வேண்டியதில்லை, மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டியில்லை. ஆனால் இவர்கள் ஞானத்தினால் வழிபடுகின்ற ஞானியர்கள். அந்த ஞானியர்களுக்கு இறைவன் அந்த அன்பு வடிவமாக காட்சி கொடுக்கிறான். எல்லா இடங்களிலும் இருக்கின்ற சிவபெருமான் இங்கே இருக்கான் அப்படின்னு வழிபடும் பொழுது அந்த முளைத்தடத்திலிருந்து பால் வழிவது போல அருள் அவர்களுக்கு பாய்கிறது. இப்படி 4 விதமான பக்தர்கள். எந்த பக்தர்கள் எந்தெந்த தகுதியில் இருக்கிறாங்களோ யாருக்கும் குறையில்லை, எல்லாருக்கும் சிவபெருமான் தன்னுடைய பேரருளை வழங்குகிறான் அப்படின்னு நம்முடைய அருளந்தி சிவம் தன்னுடைய பாடலிலே சொல்லுகிறார். அருளந்தி சிவம் இந்த 12ஆம் சூத்திரத்தில் வரக்கூடிய பாடல் 325வது பாடலாக நம்முடைய சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் இருக்கிறது. அந்த பாடலை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு நம்ம கண்டராஜருடைய பாடலை பார்க்கலாம். திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள்லாம் அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. உருக்கோலி மந்திரத்தால் உருக்கோலி அந்த மந்திரத்தால் உருவம் கொண்டிருக்கிறான் சிவபெருமான் என நினையும் அவர்க்கும் உளன் எங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும், அதாவது யோகிகள் அவர்களுக்கு விருப்பாய வடிவாகி இந்தனத்தில் எரிபோல் மந்திரத்தில் வந்துதித்து மிகும் சுரபிக்கு எங்கும் உருக்கான உண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு
அருள்வன் அன்பர்க்கே. அன்பர் என்பவர் இங்கே ஞானிகள். மாணிக்க வாசகரை போல இருக்கக்கூடிய ஞான நெறியில் நிற்கின்றவர்கள். ஆகவே நம்ம இந்த பாடலில் என்ன முக்கியமான கருத்துன்னா, சிவபெருமானை 4 வகையாக நம்முடைய சாதனங்களின் மூலமாக, சைவ சாதனங்கள், இறைவனை அடையக்கூடிய இறப்பில் தவம், சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 வழியாக யார் எவ்வாறு கருதி வழிபடுகிறார்களோ அந்த கருதுவர்களுடைய தகுதிக்கு தகுந்தது போல சிவபெருமான் வந்து அருள் புரிவான் நமக்கு. அதனால் எளிமையாக நம்ம சரியாளர்களுக்கு எல்லா திருக்கோயில்களிலும் அந்த உருவத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டு, வெளிப்படாது இருந்து கொண்டு, நம்ம வந்து சரியாளர்களுக்கு செய்கின்ற தொண்டுக்கு அவன் இறங்கி அருள் புரிகிறான் அப்படிங்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்குறோம், கண்டராதித்தருடைய பாடல்களில் எல்லா பாடல்லையுமே அங்கு உருக்கொண்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை இங்கே நமக்கு காட்டுறார். அப்போ காட்டும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 4 வகையான பக்தர்களும் இந்த திருமுன் வருகிறார்கள், தில்லை சிதம்பரத்துக்கு வருகிறார். அவர்களுக்கு சாமி எப்படி அருள் புரிகிறான், அவன் சாநித்தியம் நிரம்பி எப்படி உயிர் கொண்ட ஒரு மனிதன் செயல்படுவானோ அவ்வாறே அவன் சாநித்திய மூர்த்தியாக சிவனே அந்த உருவத்தில் இருந்து நமக்கு அருள் புரிகிறான் என்ற செய்தியை இந்த பாடல்களில் சொல்கிறார். ஒவ்வொரு பாட்டாக அதில் இருக்கிற இந்த சைவ சித்தாந்த கருத்தை நாம் நோக்கலாம். மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் என்னார் அமுதை எங்கள் கோவை என்று கொள் எய்துவதே. என்னார் அமுதை, எனக்கு அமுதம் போன்று இருக்கிறான். இப்போ சாமி எதுக்கு உட்காந்துருக்கிறார்? அவர் இந்த பக்தனுக்கு எப்படி தெரிகிறார், நம்ம எப்படி அந்த உள்ளிருக்கின்ற சிவனை சிவனெனவே காண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுகிறார். எப்படி கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும்? என்னார் அமுதை எங்கள் கோவை தென்தில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற அந்த பெருமானை நான் எப்பொழுது அடைவேன், அவனுடைய திருவருளை எப்பொழுது நான் பெறுவேன் என்ற எண்ணத்தோடு அந்த தில்லை அம்பலம் எப்படி இருக்கிறதுனா, பெண்களெல்லாம் மேல் மாடத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளோ அழகான பெண்களெல்லாம் மாடம் உள்ள கோயில், நம்ம மாடின்னு சொல்கிறோம்ல, அந்த பால்கனியில் அதில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாளிகைகளிலே வெண்மையான கொடிகளெல்லாம் சூழ்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட தலம் அந்த தலம், அந்த தில்லைத்தலம். அந்த தில்லை தலத்தில் சிவபெருமான் மையப்பகுதியிலே கோயில் கொண்டு இருக்கிறான். அதில் தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பொன்மலை ஒன்று குவிந்திருப்பது போல, பொன்னாலாகிய மலை ஒன்று எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறான் சாமி இருக்கிறான். அங்கெல்லாம் அங்கே இருக்கின்ற வண்டுகளெல்லாம் வேதங்களை பாடுகின்றன. அந்த தென்னா அப்படிங்கிற அந்த சப்தத்தின் மூலமாக வண்டுகளெல்லாம் அங்கு பாடிக்கொண்டு இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற தில்லையம்பலத்திலே சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை என்று நான் அவனுடைய திருவருளை பெறுவது. அப்போ சாமிக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் பொழுது, பெருமானே இந்த வடிவத்திலிருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும், உன்னுடைய அருளை பெறுவது என்று ஒரு உயிருள்ள மனிதன்ட்ட நம்முடைய சொந்தக்காரங்கள்ட்ட நம்முடைய குறைகளை சொல்வது போல, நம்முடைய மிக நெருங்கிய அம்மாட்டையோ அப்பாட்டையோ நமக்கு வேண்டியவங்கள்ட்ட நம்முடைய மனதில் உள்ள செய்திகளையெல்லாம் சொல்லி அவனிடம் கேட்பது போல, இந்த இறைவா உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று நாம் அதை உள்ளிருக்கின்ற சாநித்தியம் நிரம்பிய மூர்த்தியாகவே நாம் வழிபட வேண்டும். வேறு எந்த நினைவும் நமக்கு வரக்கூடாது. அப்படி வழிபட வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார். இதே மாதிரி 10 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை முன்னிட்டு கொண்டு அவனோடு பேசுகிறார். உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டும், திருவருள் எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலிலும் பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர் எடுத்து நமக்கு அருளி செய்கிறார். 10 பாடல் என்ற நாம் குறைவாக நினைக்கக்கூடாது. ஒரு பதிகம் தான் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பதிகமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை இறைவனுடைய திருவடிக்கு கொண்டு செலுத்துவதற்கு வேண்டிய அவ்வளவு வழிபாடுகளையும் நமக்கு காட்டுகிறது.
ஓவா முத்தியஞ்சு வேள்வி ஆரங்க நான் மறையோர் ஆவே படுப்பரந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் மூவாயிரவர் தங்களோடு முன்னரங்கேறி நின்ற கோவே உன்றொன் கூத்து காண கூடுவதென்று கொல்லோ. தில்லை சிதம்பரத்தில் இருக்கிற அந்த பெருமான் இருக்கிறாரே, அவர் உயிருள்ள மூர்த்தி. அந்த தில்லையிலே இருக்கக்கூடிய 3000 அந்தணர்களில் அவரும் ஒருத்தராம். இதற்கு ஒரு கோயில் புராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த கோயில் புராணத்தில் ஒரு செய்தி, இதை பற்றிய செய்தி வருகிறது. அந்த 3000 அந்தணர்கள் இப்பொழுது பூஜை செய்கிறார்கள். இப்போ தில்லை சிற்றம்பலத்தில் அவர்கள் பாரம்பரியமாக பல காலமாக, ஆண்டாண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக அங்கு இருந்து அந்த சிவபெருமானை தங்களுடைய உயிராக நினைத்து அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சிவகணங்களாகவே நம்முடைய அடியார்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய மரியாதையை நம்முடைய சமுதாயம், நம்முடைய மன்னர்கள் எல்லோரும் அந்த சமுதாயம் அந்த அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது. நம்ம உமாபதி சிவத்தினுடைய வரலாற்றை பார்த்தோம்னா, அந்த உமாபதி சிவம் ரோட்டில் வரும்பொழுது அவர் பல்லக்கில் தான் வருவார். அவர் ஒன்றும் அந்த மாதிரி ஆணவத்தோடு பல்லாக்கில் வரணும்னுலாம் வர்றது கிடையாது. அதுக்கு என்னென்னா, இறைவனுக்கு பூஜை செய்கின்றவர்கள் மன்னரை விட உயர்ந்த மரியாதையை நம்முடைய சமுதாயம் வழங்கியது. சமுதாயத்தில் உள்ளவங்க தான் இறைவனாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜை செய்கின்றவர்கள் தன்னுடைய பாதம் நோவ தரையிலே நடந்து வரக்கூடாது என்று பல்லக்கிலே அவர்கள் தான் சுமந்தார்கள், மக்கள் தான் சுமந்தார். அப்போது அந்த காலத்தில் என்ன வழக்கம் இருந்ததுன்னா, ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குற மரியாதையை அந்த சிவ பூஜை செய்பவர்களுக்கு. அதனால தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், 3 பொழுதும் திருமேனியாகிய சிவபெருமானுடைய உடம்பை தொட்டு யார் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் இறைவன் சொல்லியிருக்கார். அப்போ அந்த உணர்வில் அந்த உமாபதி சிவம் நீங்கள் நம்முடைய வரலாறை பார்க்கலாம். அப்படி போகும்பொழுது சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தீவெட்டி ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார். சாமியை தூக்கிட்டு போகிறது மாதிரி பல்லக்கில். சாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்குவது போல் மேளதாளங்கள் நாகஸ்வரத்தோடு தான் அவங்க கோயிலுக்கு போவாங்க, திரும்பி வீட்டுக்கும் போவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிவனும் அவர்களும் ஒத்த நிலையுடையவர்கள். சிவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை அங்கே கொடுக்கணும். அதுக்காக தான் அதெல்லாம் இருந்தது. நம்ம ஒரு நம்முடைய நுண்மையான புத்தியினால் யாருக்கு ரொம்ப விவேகம் இருக்கிறதோ அவர்கள் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். புத்தியில் தடிப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தி இதை உணர்ந்துக்க முடியாது, இந்த விஷயத்தை உணர்ந்துக்க முடியாது. வியாக்கிரவாதர்னு ஒரு முனிவர் இருந்தார். உங்களுக்கு நான் அந்த வியாக்கிரவாதருடைய கதையை நம்மளுக்கு முன்னதே சொல்லியிருக்கிறேன். வியாக்கிரவாதர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த காலத்தில் அரசர்களெல்லாம் முனிவர்கள் ஞானிகளுடைய அறவுரையை கட்டளை ஏற்று வழிபட தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு ஞானி இருப்பார் துணையா. நம்முடைய ராஜராஜ சோழன் இந்த உலகத்தையே வென்றான், தன்னுடைய ஒரு குடை கீழே கொண்டு வந்தான். அவருக்கு கருவூர் தேவர் மந்திரியாக இருந்து அவனுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். சிவலிங்கத்தை, நம்முடைய பெருவுடையார் கோயில் இருக்கிற சிவலிங்கத்தையும் ஆவுடையாரையும் பொருத்த முடியாமல் என்னென்னமோ மருந்தெல்லாம் சாத்தி பார்த்தாங்க, பொருத்த முடியல. அப்போது கருவூர் தேவர் தன்னுடைய போக முனிவர் அவருடைய குருநாதருடைய அழைப்பின் பேரில் கருவூர் தேவர் தஞ்சாவூருக்கு வாயில் தம்பலம், அந்த வெற்றிலை பாக்கு உமிழ்ந்து அந்த சாற்றை எடுத்து அந்த அந்த சிவலிங்கம் அந்த பானத்தில் வச்சு அதை பிரதிஷ்டை செய்து அதை கெட்டியாக்கினார். அதான் இப்போவும் இருக்குது. ஆகவே மன்னர்களெல்லாம் ஞானிகளுடைய வழிகாட்டுதல் மூலம் ஆராய்ச்சி புரிந்திருக்கிறார். ஞானிகள் அரசருக்கு மேலாக இருந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம், நம்முடைய மரபு, நம்முடைய கலாச்சாரம் இவைகளெல்லாம். அந்த வியாக்கிரவாத முனிவர் என்ன பண்ணார், இரணியவர்மன் என்று இது கோயில் புராணம்னு ஒரு நூலிலிருந்து இந்த செய்தி இருக்குது. அந்த வியாக்கிரவாத முனிவர் இரண்யவர்மனுக்கு ஒரு கட்டளை இட்டார். கங்கைக்கும் யமுனைக்கும் இடையில்
3000 அந்தணர்கள் சிவபெருமானை நினைத்து சிவபூஜை செய்யக்கூடிய மேலான அந்தணர்கள் இருக்கிறாங்க. இந்த தில்லையில் வந்து அவர்களை குடியேற்றி அவர்கள் இந்த தில்லையம்பலத்திலே பூஜை செய்யுமாறு நாம் பணிக்க வேண்டும் என்று அவர் திருவுள்ளம் கொண்டார் வியாகரபாத முனிவர். ஏன்னா வியாகரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்குமாகத்தான் சிவபெருமான் தில்லைக்கு வந்தான். அப்போ தில்லைக்கு வந்த உடனே பூஜிப்பதற்கு ஆள் வேணுமே. அதாவது அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தில் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்களோ ஆங்கிலத்தில், அப்படி அந்த ஜீன்ஸிலேயே வந்து அந்த உணர்வு வர வேண்டும். அப்படிப்பட்ட பக்தர்களை இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று கங்கைக்கும் யமுனைக்கும் இடையில் 3000 அந்தணர்கள் வாழ்ந்தார்கள். இந்த இரண்யவர்மனை அனுப்பிச்சு அவங்களெல்லாம் பணிந்து அழைச்சிட்டு வா அப்படின்னு. இந்த இரண்யவர்மன் சென்றான், அவர்களை போய் அழைச்சிட்டு வந்தான். அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து சரி எல்லோரும் 300-3000 பேர் இருக்காங்களா அப்படின்னு எண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 2999 ஒன்றை காணும், ஒரு ஆளை காணும். இது இறைவனுடைய திருவுள்ளம். ஆகவே இரண்யவர்மன் கலங்கி நின்றான். ஐயோ சாமி 3000, குருநாதருடைய வார்த்தை, அந்த சுவாமி 3000 பேர் கொண்டு வரணும்னு சொன்னாங்களே, ஒருத்தர் குறைஞ்சி போயிட்டாங்களே, நம்ம எங்கேயோ தவற விட்டுட்டோமோன்னு அவன் கலங்கினான். அப்போது சுவாமி என்ன சொன்னார்? தில்லை கூத்தன் அசரீரியாக சொன்னான், இவர்களெல்லாம் என்னை ஒப்பார்கள், நாமும் அவர்களை ஒப்போம். ஆகவே 3000வது அந்தணன் நான் தான் என்று சுவாமியே சொன்னார். அப்போ தில்லைவாழ் அந்தணர்களுக்குள்ள சாமி ஒருத்தர். அதனால தான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சாமி பாடினாங்க. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைவாழ் அந்தணர் அப்படின்னு சொல்கிறது அங்கே இருக்கின்ற நடராஜ பெருமானை. அந்த செய்தியை கண்டராயத்தர் இந்த 2வது பாடலில் சொல்கிறார். 2வது பாட்டு 3வது பாட்டிலையும் சொல்கிறார். எப்பேற்பட்ட மகிமை நிறைந்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்வதற்கும் கொஞ்சம் கூட மனதில் வந்து நமக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது, தன்முனைப்பு இருக்கக்கூடாது. இறைவனுடைய திருவருள் நம்முடைய உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய பாகியம், பொக்கிஷம் நம்முடைய சிதம்பரம் திருக்கோயில். அந்த திருக்கோயிலை உலகமெல்லாம் கொண்டாடுது. அதனுடைய பெருமை தெரிந்தவர்கள் மேல்நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். செர்ன் என்ற ஒரு பரிசோதனை சாலையில் முன்னாடி சிவபெருமான் தான் நிற்கிறார், இன்றைக்கும் நின்றுட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் தில்லை 3000 நானும் ஒருவன், நான் தில்லை 3000 நான் ஒருத்தன்னு சொல்லி அவரே சொல்லுகிறார் அசரீரியாக. அப்புறம் வருந்தாதே அப்படின்னு அந்த மன்னனுக்கு இரண்யவர்மனுக்கு சொன்ன உடனே சமாதானமாகி 3000 பேர் இருக்கிறாங்க என்று அந்த இடத்துக்கு வந்தாராம். அதை இந்த 2வது பாடலிலே நமக்கு அதை சொல்லுகிறார். ஓவா முத்தி 5 வேள்வி ஆரங்கம் நான் மறையோர் ஆவே படுப்பரந்த நாளராகுதி வேட்டுயர்வார் 3000 தங்களோடு முன்னரங்கேறி நின்ற கோவே உந்தன் கூத்து காண கூடுவதென்று கொலோ. 3000 தங்களோடு முன்னரங்கேறி நின்ற, முன்னரங்கு என்பது தில்லை சிற்றம்பலம். 3000 பிராமணரோடு நீ அந்த அரங்கத்தில் ஏறி நிற்கிற பெருமானே, இதை விட வேறு என்ன சான்று இருக்குது? கண்டராதித்தர் அந்த உண்மையை அவருடைய முன்னோர்கள் தான் அந்த இரண்யவர்மன்கிறவன் அவங்க கொண்டாந்து அந்த அவர்களை அங்கு கொண்டு வந்து வைத்தான். ஆகவே நீ அப்படியே இந்த அரங்கத்திலே ஏறி நின்று நீ கூத்து நிகழ்த்துகிறாய். உன்னுடைய கூத்தினுடைய அடிப்படையை, அருளை நான் எவ்வாறு உணர்ந்து கொள்வேன்? இங்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? தில்லை ஏன் சிறப்பாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஓயாமல் முத்தி 3 தீ, அந்தணர்கள் 3 வேள்வி தீக்களை அங்கு இயற்றுகிறார்கள். ஆகவனீயம், காருகபத்தியம், தட்சிணாக்கினி என்று சொல்லக்கூடிய 3 வகையான அக்னி தினந்தோறும் ஓயாது அக்னி காரியம் நடைபெறுகிறது, யாகம் நடைபெறுகிறது. 5 வேள்வி, அந்த அந்த அங்கே இருக்கிற மக்களெல்லாம் 5 வகையான வேள்விகளை ஏற்றுகிறார்கள். இது ரொம்ப நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. 5 வகையான வேள்விகளை அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டும் ஏற்ற வேண்டியதில்லை, நாமும் கூட அந்த 5 விதமான வேள்விகளை ஏற்ற வேண்டும். வேள்வின்னா நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செங்கலால் ஒரு தொட்டி போன்று இயக்கி அதை செய்து அதிலே
ஷமித்துக்களெல்லாம் போட்டு நல்ல ஷமித்துக்களெல்லாம் போட்டு நெய் ஊற்றி நம்ம பலவிதமான திரவியங்கள் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு யாகம் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் ஓமம் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையே வேள்வியாக மாற்ற வேண்டும் என்று சைவம் சொல்லுகிறது. வாழ்க்கையை எப்படி வேள்வியாக மாற்றுறது அப்படின்னா, இந்த உயிரை நல்ல செயல்களிலே நாம் செலுத்த வேண்டும். முதல்ல தேவ யஜ்யம்னு சொல்லுவாங்க. யஜ்யம் 5 விதமான யஜ்யம், அது நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டியது. அது தில்லை சிற்றம்பலத்தில் அந்த ஊரில் இருக்குதான். அதை கண்டராதித்தர் அவர் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார். நமக்கும் கூட அந்த யாகங்களை எல்லாம் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். யாகம் செய்கிறதுக்கு மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னெல்லாம் அது செய்யக்கூடியவர்கள் அந்த மந்திரத்தோடு செய்யட்டும். ஆனால் 5 எழுத்து மந்திரத்தை கொண்டு மனதிலே உச்சரித்து கொண்டு இந்த தேவ யஜ்யம் அப்படின்னா முதல் யஜ்யம் என்னன்னா, அதில் தேவ யஜ்யம் தெய்வத்தை வழிபடுதல். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் மேலான சிவபெரும்பொருளை வழிபடுதல் தேவ யஜ்யம். ஆக ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான்னா அவன் சிவபூஜை பண்ணுறதுக்கு தான் அவனை பரப்பி வச்சிருக்கார் சாமி. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக அன்று. அரண்மனையை செய்வதற்காகத்தான் நம்மை இறைவன் படைத்திருக்கிறான். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த உடலோடு சேர்த்து இந்த உலகத்திலே கொண்டு வந்து தன்னுடைய கருணையின் காரணமாக நம்முடைய ஆணவமெல்லாம் நீங்கி நம்மை சுத்தம் செய்து நம்மை ஞானத்தை அருளி நம்மை தன்னுடைய திருவடியிலேயே சேர்த்து கொள்வதற்காக ஒயாது 5 வழியில் ஆற்றி கொண்டிருக்கின்ற சிவபெருமானை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வழிபட வேண்டும். அதுதான் தேவ யஜ்யம். இதை நம்ம செய்ய முடியுமா முடியாதா? நம்ம எல்லாரும் இந்த காரியங்களை செய்யலாம், இந்த தெய்வ வழிபாடு. ஏனென்றால் இறைவன் அருளோடு கருணையோடு இந்த மண்ணுலகத்திலே நம்மை பிறப்பிக்க வைத்து நாம் எந்த பொருள்களெல்லாம் நமக்கு தேவையோ அந்த பொருள்களெல்லாம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருள்களையும் நமக்காகவே அவன் படைத்து வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் தந்த இறைவனை நன்றியோடு நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய உயிர்க்கு நாயகன், என்னுயிர்க்கு அமுது என்று கருவூர் தேவர் சொல்லுகிறார். என்னுயிர்க்கு அமுதமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் இடையறாது வழிபட வேண்டும். அது தேவ யஜ்யம் நாம் செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்ததாக ரிஷி யஜ்யம் என்று சொல்வார். ரிஷிகள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிற பகுதியில் நாம் நல்வழிப்பட வேண்டும் என்று நமக்காக நூல்களை எழுதி வைத்த பெரியவர்கள், நமக்கு இப்படி தான் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றவர்கள் சைவ சமய குறவர்கள், 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர். இவர்கள் அடியார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் போன்ற அடியார்கள். அவரெல்லாம் வழிகாட்டிகள், நமக்கு வழிகாட்டிகள். 27 திருமுறை ஆசிரியர்கள், 14 சாத்திரங்களை செய்த நம்முடைய சந்தானாச்சாரியார்கள். இவர்கள் எழுதிய, அதாவது நம்ம படிக்கிற நூல் எப்படிப்பட்ட நூலை படிக்கணும்னா, யார் இறைவனை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எழுதிய நூல் தான் நம்ம படிக்கணும். மற்ற நூல்களை படிக்கக்கூடாது. இறைவனை உணர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த நூலை நாம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நூல்களை எழுதிய அந்த நூல்களை தினந்தோறும் நாம் ஏதாவது ஒரு வகையில் ஓதணும். திருமுறைகளை ஓதணும், சைவ சித்தாந்த சாத்திரங்களை ஓதணும், திருக்குறள் போன்ற அறநூல்களை நாம் ஓத வேண்டும். அப்படி தினந்தோறும் ஓதினால் அது ரிஷி யஜ்யம். இது நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? இது செய்ய முடிஞ்சது தான் இந்த யஜ்யம். இதெல்லாம் இந்த ஓவாமுத்தி 5 வேள்வி என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. 5 வேள்வியில் 2 சொல்லியிருக்கேன். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா பிதிர் யஜ்யம். பிதிர்னா நம்முடைய முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்கள் அல்லது உயிரோடு இருக்கிற நம்முடைய முன்னோர்கள். இப்போ நம்ம வீட்டிலேயே அப்பா அம்மா இருக்கலாம். அவர்களுக்கு தர்மப்படி நம்ம என்ன கடமைகளை சரியாக செய்யணுமோ அதை செய்கிறது பிதிர் யஜ்யம். இதெல்லாம் நம்ம செய்யணும். தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், அடுத்தது பித்ரு யஜ்யம். இறந்து போயிருந்தால் அவர்களை ஆண்டுக்கு ஒரு முறை நினைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்தல். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை
அப்படிங்கிறது திருவள்ளுவர். திருவள்ளுவரே பிதர்களுக்கு நம்ம திதி கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏதோ வேறு ஏதோ மொழிக்காரவங்க நம்ம மேலே காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்து இதை சொல்லிட்டாங்கன்னெலாம் நினைக்கக்கூடாது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. நமக்கு எல்லாருக்கும் ஒரே தர்மம் தான், சனாதன தர்மம் தான். அந்த தர்மத்தை தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த பிதிர் அவங்க இறந்து போயிருந்தால் அவங்கள நினைக்கணும். அவங்கள நினைக்க நினைக்க அவங்க எந்த உலகத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்முடைய குடும்பம் நல்லாயிருக்கும். உயிரோடு இருக்கின்ற தாய் தந்தையர்கள் அவர்களை நல்ல முறையில் நமக்கு அவங்க வேலையே உடை, இருப்பதற்கு இடம், உணவு, இந்த அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். இது இப்படி நாம் செய்வது பிதிர் யஜ்ஞம். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக நரயஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க. நரர்னால் மானிடர்கள், நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள். அவர்களுக்கு நம்மாலான ஒரு உதவி, நம்மாலான உதவி வாயால் கூட உதவி செய்யலாம். யாராவது இந்த பக்கம் எங்கே போகிற இந்த 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 அட்ரஸ் எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் வழியை சொல்லி அனுப்பினா கூட அது கூட ஒரு நரயஜ்ஞம் தான். அவர்களுக்கு ஏதாவது நமக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் கூட போதும். ஒன்றும் பெரிய இல்லை கோடிக்கணக்காக ஆயிரக்கணக்கானலாம் கொடுக்க வேண்டியில்லை. அப்படி மற்ற மனிதர்களும் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கூறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தீமையும் நம்மளால் செய்யா, அவர்களுக்கு ஏதாவது தீமை வந்தால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதுவே தவம். அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒரு அறிவு ஒருத்தனுக்கு இருக்குன்னா அதனுடைய அது அறிவு எப்படி வெளிப்படும்னா அடுத்தவங்களுக்கு அவன் தேவையானவங்களுக்கு தேவையான உதவியை செய்வதன் மூலமாக அவன் அறிவாளிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிறைய படிச்சிருக்கிறான், கல்லூரியில் படிச்சிருக்கிறான், நிறையா படிச்சிருக்கிறான், முதுமுனைவர் பட்டமெல்லாம் வாங்கியிருக்கிறான். அவன்கிட்ட அன்பே இல்லை, யாரை பார்த்தாலும் அவன் எந்திரமாக போகிறான் அப்படின்னா, யாருக்கும் கருணையே செய்கிறதில்லை, யாருக்கும் உதவியே செய்கிறதில்லை அப்படின்னா அவன் அறிவாகவே சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. படிக்காதவனாகவே இருந்து அடுத்தவங்க மேலே நம்ம இரக்கம் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மால் முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சோம்னா நம்ம தான் படித்தவங்க. எழுத்து படிப்பு இல்லை, இதுதான் படிப்பினுடைய அடையாளம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லுகிறார். ஆகவே நரயஜ்ஞம் என்பது 4ஆவதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தது பூத யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்கின்ற சிற்றுயிர்கள் என்ன அப்படின்னா, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அவத்திகரை கட்டு இல்லைன்னா எங்கேயாவது புல்லை பிடிங்கி ஒன்று. ஒரு எறும்பு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய பெரியவர்கள், எங்கள் வீட்டில் இருந்த பெரியவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அரிசியில் நொய் வருது பாருங்கள், அதை அப்படி மடியில் வேட்டியில் அந்த மடியில் வச்சுருப்பாங்க. அப்படியே ஆற்று பக்கம் போகும்பொழுது அங்கே அப்படியே தூவி விட்டு போவோம். அங்கே இருக்கின்ற எறும்புகள் பூச்சிகள்லாம் சாப்பிடும். அதேமாரி கோலம் போடும் பொழுது நல்ல பச்சை அரிசி மாவில் அந்த கோலத்தை போடுவாங்க. காக்கா வந்து கொத்தி நான் பார்த்துருக்குறேன். இப்போ இருக்கிற கோலத்தை வந்து காக்கா சீண்டாது, வராது. இது மாதிரி நம்மை சுற்றி இருக்கின்ற உயிரினங்கள் அதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அவைகளுக்கு தந்து அவைகளும் நம்மோடு வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ, இந்த உலகம் தகவமைப்புடையது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. மரங்கள் இல்லாவிட்டால் மனிதன் இல்லை. மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம் இல்லையா? மரம் வந்து ஆக்சிஜனை கொடுக்கலன்னு நம்ம எங்கே உயிர் வாழ்கிறது? நம்மளால் உயிர் வாழவே முடியாது. தகவமைப்பு, ஒன்றுக்கொன்று நான் எனக்கு வேண்டியதை அது தருது, அதுக்கு வேண்டியதை நான் தரேன். இப்படி வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் வசுதேவ குடும்பம் என்று நம்முடைய பாரத நாட்டில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது, இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் என்று இதை வசுதேவ குடும்பம் என்று நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சனாதன தர்மம் இதை சொல்லுகிறது. இந்த 5 யாகங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்றளவு
நாம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய கண்டராதித்தர் இந்த பாடலில் நமக்கு தெரிவிக்கின்றார். 5 வேள்வி. முதல்ல தேவ யஜ்யம் அல்லது பிரம்ம யஜ்யம் ஒன்று, 2வது ரிஷி யஜ்யம், 3வது பிதிரு யஜ்யம், 4வது நரயஜ்யம், 5வது பூத யஜ்யம். இந்த 5ஐயும் ஒவ்வொரு மனிதனும் ஏற்ற வேண்டும். ஓவாமுத்தி 5 வேள்வி இது நடக்கிறது தில்லைச்சிற்றம்பலத்தில். ஆரங்கம் நான்மறையோர் 6 அங்கம், வேதத்தை படிப்பதற்குரிய அங்கங்கள் 6: சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தோவிசிதி, சோதிடம். சோதிடமும் வேதத்தினுடைய அங்கம். அதை சரியாக அந்த கணக்கை போட்டு சொன்னால் அது உண்மையிலே சரியாக இருக்கும். இப்படி வியாக்கரணம், இலக்கணம் கூட வேதத்தினுடைய அங்கமாகத்தான் இருந்திருக்கிறது. 4 வேதங்கள். இவ்வளவு விஷயத்தை சொல்கிறார் சாமி. இதில் கண்டராதித்தர் ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருந்தவர். 8 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அந்த அரச பணிக்கு இடையில் சிவபக்தராக இருந்து இவ்வளவு சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் கற்றுணர்ந்து அவர் ஒரு பதிகம்தான் பாடியிருக்கிறார். திருவிசைப்பாவில் ஒரே ஒரு பதிகம், அதில் இவ்வளவு செய்திகளை நமக்கு வழங்குகிறார். இது ஒரு இடத்துல நம்ம விவரிக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாத்திலையும் விவரித்தோம்னா நமக்கு அவ்வளவு குவியல்கள், அவ்வளவு பொற்குவியல்கள், வைர குவியல்கள், மாணிக்க குவியல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நான்மறையோர் ஆவே படுப்பர் அந்தநாளர் ஆகுதி வேட்டுயர்வார். அந்த அந்தநாளர்களெல்லாம் ஆகுதி என்பது அந்த யாகத்திலே போடக்கூடிய அந்த நறுமணப் பொருள்கள், நெய் முதலானவர்கள். நாம் வாழ்க்கையே யாகமாக மாற்ற வேண்டும். இந்த 5 யஜ்யங்களையும் செய்து நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இயன்ற அளவு. அப்படி இருக்கின்ற 3000 தங்களோடு முன்னரங்கேறி நின்ற அந்த 3000 பேரோடு ஏறி நின்னானா சாமி அந்த தில்லைச்சிற்றம்பலத்தில். அப்போது அந்த 3000 அவர்களும் சமமாகிறார்கள் அப்படிங்கிற செய்தி இங்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட கோவே, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஆட்சி செய்கின்ற சிவபெருமானே, உந்தன் கூத்து காண கூடுவதென்று கொல்லோ. வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் உன்னுடைய கூத்தை காணுவதற்காக 1000 ஆண்டுகளாக அங்கு தவம் கிடந்து ஒரு தை மாதம் பூச நட்சத்திரத்திலே அவன் பௌர்ணமி நவீனில் அவன் அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடினான். அப்படிப்பட்ட ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய உன்னுடைய திருவருளை என்று நான் கூடுவேன், என்று நான் அடைவேன் அப்படின்னு இந்த 3வது பாடலில் கண்டராதித்தர் நமக்கு சொல்லி அருள்கிறார். முத்தியாளர் நான் மறையவர் 3000 நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான் மறையை தெத்தே என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் அத்தா உன் ஆடல் காண அணைவதும் என்று கொல்லோ. சென்ற பாடலே சொன்னது மாதிரி அங்கே இருக்கின்ற அந்தணர்கள் தினந்தோறும் 3 வகையான தீ, ஆகவனியம், காருகபத்தியம், தட்சிணாக்கினி என்ற 3 வகையான தீகளையும் அங்கு வளர்க்கிறார்கள். 4 மறை சொல்லப்படுகிறது. அந்த 3000 நின்னோடு ஒத்தே வாழும் தன்மை. சிவபெருமானே, அங்கே இருக்கின்ற 3000 நீனும் ஒத்து வாழ்கின்றீர்கள் தில்லை அம்பலத்தில். நான்மறையை அந்த அந்தணர்களெல்லாம், அப்படி வாழ்கின்ற அந்தணர்களெல்லாம் நான்மறைகளை சொல்லுகிறார்கள். அதற்கு இசைவாக வண்டுகளும் அந்த வேதங்களையே சொல்லுகிறதாம். தெத்தே என்று வண்டு பாடும். அந்த அந்தணர்கள் வேதம் சொல்வது போல வண்டுகள் கூட அங்கு பாடுகின்றன. அப்படி இருக்கின்ற தென்தில்லை அம்பலத்துள் நீ ஆடிக்கொண்டு இருக்கிறாய். பெருமானே, எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னுடைய திருநடனத்தினை வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் பார்த்து அருளடைந்தது போல நாங்களும் என்று உன்னுடைய திருவருளை எய்துவோம் அப்படின்னு இந்த 3வது பாடலிலே சொல்லுகிறார். 4வது பாடல் மானை புரையும் மடமெ நோக்கி மாமலையாளோடும்
ஆனஞ்சாடும் சென்னி மேல் ஒரு அம்புலி சூடுமரன் தேனை பாலை தில்லை மல்கு செம்பொனின் அம்பலத்து கோணை ஞான கொழுந்து தன்னை கூடுவதென்று கொல்லோ. ஒவ்வொரு பாட்டிலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அரிய ரகசியங்களையெல்லாம் அவர் சுவாமி நமக்கு வெளிப்படுத்துகிறார். மானை புரையும் மடமென் நோக்கி, மான் மருண்ட விழி பார்வை உடையது, அதுபோல அம்பிகையும் மருண்ட விழி பார்வை உடையவளாக இருக்கிறாள். மாமலையாள், அவள் யாருன்னா பர்வதராஜனின் மகள் பார்வதி. அதுதான் சொல்கிறார் மாமலையாள். மாமலையாள்னா பர்வதராஜனுடைய மகளாகிய பார்வதி தேவியோடும் நீ என்ன பண்ணுறன்னா தினம் 5 பஞ்சகவியத்தினாலே உனக்கு அபிஷேகம் நிகழ்கிறது. அந்த அபிஷேகத்தை ஏற்றருள் புரிகின்ற பெருமானே. பஞ்சகவி அபிஷேகங்கிறது சுவாமிக்கு ரொம்ப சிறப்பானது. பால், தயிர், நெய், கோமயம், கோசலம், இந்த 5 நாளையும் செய்யக்கூடிய அபிஷேகங்கள். ஆனஞ்சாடுதல், ஆவினுக்கருங்கலம் ஆனஞ்சாடுதல் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் நம்ம நுட்பமாக தெரிஞ்சுக்கணும். யார் சொல்லுவா நமக்கு? இந்த மாதிரி பெரியவர்கள் அவருடைய நூல்களின் மூலமாக நமக்கு இந்த ரகசியங்களையெல்லாம், வாழ்க்கையினுடைய ரகசியங்களையெல்லாம் நமக்கு தெரியாதெல்லாம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதனால தான் தினம் ரிஷியஜ்யம், தினம் அந்த பெரியவருடைய நூல்களை நாம் படிக்கணும் அப்படிங்கிறது இதுக்காகத்தான். ஆனஞ்சாடும் சென்னிமேல் ஒரு அம்புலி சூடுமரன். அப்போ நீங்கள் இந்த பாட்டை படிக்கும் பொழுதே அங்கே சாமி எதுக்கு வந்து நிற்கிறார் பாருங்கள். அம்புலியை, 3ஆம் பிறை சந்திரனை தன்னுடைய திருமுடி மேலே சூடியிருக்கிற சிவபெருமான், தேனை போல இனிக்கக்கூடியவன், சட்டோ நினைக்க மனத்தமுதாம சங்கரனை அப்படின்னு மாணிக்கவாசகர். கொஞ்ச நாளைக்கு நினச்சா கூட மனசில் அமுதம் போல அவன் இனிப்பானான். தேனை பாலை தில்லை மல்கு செம்போனின் அம்பலத்து பொன்னம்பலம், அந்த பொன்னம்பலத்து கோணை, அங்கு இருக்கின்ற அரசனை, ஏன்னா அங்கிருந்து தான் அவன் அகில பிரபஞ்சங்களையும் ஆட்சி செய்கிறான். அப்படிப்பட்ட அரசனை ஞான கொழுந்து, அவன் சாதாரண மூர்த்தி இல்லை, ஞானமே வடிவான மூர்த்தி. ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று கொல்லோ, அவனுடைய திருவருளை பெற்று அவனுடைய திருவடியிலே சேர்வது என்னைக்கோ அப்படின்னு இந்த 4வது பாட்டில் சுவாமிகள் சொல்லி அருள்கிறார்கள். அடுத்தது 5வது பாடல். இதில் இருக்கக்கூடிய சித்தாந்த செய்திகளை பார்க்கலாம். இந்த பாடல் ஒரு அரிய செய்தி. திருமால் சிவபெருமானிடம் வரம் கேட்கிறான். வரம் கேட்பதற்கு அவனுடைய திருவடியிலே விழுந்து கிடக்கிறான். நீங்கள் தில்லை சிதம்பரத்துக்கு போனால் தெரியும் சாமி எப்படி படுத்திருக்காருன்னு. ஏன் படுத்திருக்காரு? நீ வரம் கொடுப்பா அப்படின்னு படுத்திருக்காரான். அந்த செய்தியை, அரிய செய்தியை இங்கு சொல்லுகின்றார். களிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரம் கிடக்க உன்னடியார்க்கு அருளும் தெளிவளர் அமுதே தில்லை மல்கு செம்பொனின் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று போலோ. நிறைய செய்திகள், 10 பாட்டுன்னு நம்ம நினைக்க முடியல, அவ்வளவு செய்திகளை சொல்லுகிறார். இதில் என்னன்னா, கங்கை விரும்புகின்ற நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, உன்னுடைய சன்னதியில் அழகை உடைய திருமால். திருமால்னாலே அழகு தான். அவர் பார்த்திங்கன்னா அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அவர் நம்ம சிவபெருமானுக்கு சொல்லுவது அபிஷேக பிரியர். ஓயாமல் அவருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். இவர் தண்ணியிலே படுத்திருப்பார் திருமால். அப்படி தண்ணியிலே படுத்திருக்கிறவருக்கு என்னென்னா அலங்காரம், அலங்கார பிரியர், அழகே வடிவானவர். ஒளிமால், அதாவது வேறு சமயத்தை சேர்ந்ததுன்னு அவங்கள குறைவாக பேசல பாருங்கள். ஒளிமால், அழகுடைய திருமால். முன்னே வரம் கிடக்க, உனக்கு முன்னாடி வர வேண்டிட்டு கிடக்கிறான்ப்பா. அதெல்லாம் விட்டுவிட்டு உன்னை அடியார்களுக்கு நீ அருள் புரிகிற. எவ்வளவு அழகாக அந்த செய்தியை சொல்கிறார் பாருங்க. அவருக்கு காத்து கிடக்கிறாராம். அவரெல்லாம் விட்டுறார், இங்கே நமக்கு அருள் புரிய வருகிறார். தெளிவளர் அமுதே தில்லை மல்கு செம்பொனின் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே
உன்னை நாயேன் உருவதும் என்று கொள்ளும். ஆகவே நாய் போன்ற நான் ஒரு மன்னன், அதோடு கூடி இந்த திருவிசைப்பா பாடலை பாடக்கூடிய புலமையும் பெற்றவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? இந்த உலகத்தை, இந்த சோழ மண்டலத்தை 8 ஆண்டுகள் ஆண்ட ஒரு மன்னன் தன்னை நாயேன் என்று இறைவனுக்கு முன்னாக தன்னை ரொம்ப கீழ்மைப்படுத்தி கொண்டு அந்த தன்முனை பற்ற நிலையிலே நின்று பாடுகிறார். அப்படி எல்லா பாடல்களும், ஒவ்வொரு பாடல்களுமே எடுத்து நம்ம பேசணும்னா அது மிகச்சிறந்த உன்னதமான தெய்வீக கருத்துக்களை நமக்கு வழங்குகிறது. பாரோர் முழுதும் வந்து இறைஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான். பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான். பதஞ்சலி முனிவர் விரும்பும், வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் உன்னுடைய நடனத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய பொழுது சாமி வந்து அங்கே ஆனந்த நடனம் ஆடினான். அதை சொல்கிறார். வாரார் முலையாள் மங்கை பங்கன் மாமரையோர் வணங்க சீரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடுகின்ற காரார் மிடற்றுயம் கண்டனாரை காண்பதும் என்று கோலோ. இதில் ஒரு முக்கியமான செய்தி, நிறைய செய்தி சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது, அதனால் இதில் இருக்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன். பதஞ்சலி முனிவர், பதஞ்சலி என்பது ஆதிசேஷன், பெருமாளுக்கு 1000 தலையுடைய நாகமாக இருந்து அவருடைய படுக்கையாக இருப்பது. ஒரு முறை அந்த 1000 தலையுடைய ஆதிசேஷனுடைய மேலே படுத்து திருமால் படுத்திருந்தார். படுத்திருக்கும் பொழுது திடீர்னு கண்களிலிருந்து நீர் வந்தது அவருக்கு. மேலே இப்படி கூஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா? அவர் கேட்டார், சுவாமி நாங்கள் தான் அழுவோம், நாங்கள்லாம் ஆன்மாக்கள், நாங்கள் வந்து ஏதாவது துன்பம் வந்தால் நாங்கள் அழுவோம், ஆனால் நீங்கள் ஏன் அழுகுறீங்க? நீங்கள் ஏன் படுத்திருக்கிற, நீங்கள் ஏன் அழுகுறீங்க? நீங்களே இறைவனுடைய அதிகாரி, நீங்கள் அழலாமா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லைப்பா என்னுடைய துன்பத்துக்காக நான் அழலை, எனக்கு எதுவும் வேணும்ன்ட்டு நான் அழலை. ஒரு முறை தாருகாவனத்தில் சிவபெருமான் ஆடிய நடனத்தை நான் தரிசனம் பண்ணினேன். உங்களுக்கு தாருகாவன லீலை சொல்லியிருக்கேன் முதல்லே கதை, அதனால் இப்போ சொல்லலை. அந்த தாருகாவனத்திலே இறைவன் ஆடிய அந்த வேக நடனத்திற்கு பிறகு ஒரு ஆனந்த நடனம் ஆடினான். அந்த ஆனந்த நடனத்தை நான் பார்த்தேன். அந்த நினைவு எனக்கு வந்து விட்டது. அந்த நடனம் என்னுடைய கண்ணிலே வந்து, என்னுடைய மனதிலே திரையிலே வந்து ஆடுகிற நடனம் எனக்கு வருகிறது, காட்சி வருகிறது. அதை பார்த்தவுடனே, இறைவன் ஆடுகின்ற அந்த நடனத்தை பார்த்தவுடனே என்ன அறியாமல் எனக்கு கண்ணிலே தண்ணி வந்தது அப்படின்னு சொன்னாராம். உடனே ஆதிசேஷன் சொன்னார், அப்படிப்பட்ட நடனத்தை நானும் பார்க்கணும், நானும் அந்த நடனத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறத கேட்கும் பொழுதே எனக்கு ஆனந்தமாக இருக்குது, நான் அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது நீ சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்க விரும்பும் பொழுது எனக்கு படுக்கையாக ஒன்றும் வச்சுக்கப்படாது. அதனால் நீ மண்ணுலகத்துக்கு போய் அங்கே போய் பார்த்துட்டு வா, அதுக்கு உரிய நேரம் வரும், சுவாமி உனக்கு அருள் புரிவார், நீ போ. ஆனால் இப்படி போகாத, இந்த 1000 தலையோடு போனால் எல்லோரும் பயந்துருவாங்க, உன்னை கண்டா எல்லாம் ஓடி போடுவாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறார், தன்னை சுருக்கிக்கிட்டு 5 தலை நாகாவை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து சமுத்திரத்துக்குள்ளே உளுந்து நாகலோகத்துக்கு போய் அங்கேருந்து பூமிக்கு வர்றார். வந்த உடனே அனுசியா தேவி அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறாங்க, கையில் தண்ணி அழுறாங்க. அதில் வந்து பொத்துன்னு விழுந்தாராம் 5 தலை நாகமாக. விழுந்தவுடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் பயந்துட்டு கையை உதறிட்டாங்க. உதறினவுடனே அவங்களுடைய காலில் வந்து விழுந்துச்சு. பதம் அஞ்சலி, அவருடைய பதத்தில் அஞ்சலி செய்தனால் அதுக்கு பதஞ்சலின்னு பேர். அந்த முனிவர் என்ன பண்ணார், நேராக தில்லைக்கு வந்துட்டார். மனித தலை, உடம்பு வந்து நாக உடல், அதோடு வந்தார். வந்து அங்கே வியாகரபாத முனிவர் அங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த வியாகரபாத முனிவரோட இவரும் சேர்ந்துக்கிட்டார். நானும் உன்னோட உட்காந்துருக்கேன்ப்பா, எப்போ சாமி வருவான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தகுதியான காலத்தில் நான் வந்து ஆனந்த நடனத்தை மீண்டும் ஆடி காட்டுகிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அந்த நிகழ்வு ஒரு தை மாதம் பூசத்தன்று பௌர்ணமி என்று நடைபெற்றது. அதுவரையிலும் வியாக்கிரபாதர் அந்த செய்தி இங்கே சொல்லுகிறார். பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான், நடனத்தை நிகழ்த்தி காட்டிய பெருமானி. அப்புறம் நிறைய செய்திகள் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த பாட்டு பார்க்கலாம். இந்த 7வது பாடல்
இளையார் கதில்வேல் இலங்கை வேந்தன் 20 தோளும் ஈர மலைதான் எடுத்த மற்றவர்க்கு வாளொடு நாள் கொடுத்தான் சிலையால் புறமூன்றெய்த வில்லி செம்பொனின் அம்பலத்து கலையார் மறி பொற்கை ஈனானை காண்பதும் என்று கொல்லோ. இதில் இலங்கை வேந்தனை பற்றி சொல்கிறார். சாமி அறக்கருணையும் வாய்ந்தவன் அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்கிறார். சுருக்கமாக தான் நம்ம பார்க்கலாம், ஏன்னா இன்னும் 2-3 பாடல்கள் இருக்குது, பார்க்கலாம். இறைவன் இவன் ஆணவத்தோடு இந்த கைலை மலையே என் ஊரில் கொண்டு வந்து வச்சு நான் வழிபடணும்னு சொல்லி அவனும் அன்புனால தான் போகிறான். ஆனாலும் என்னால் இந்த கைலை மலையை பேர்த்து எடுத்து விட முடியும்னு போகிறான். அவன் எல்லா கையும் உள்ளே விட்டு தூக்குனான். தூக்கிக்கிட்டு வந்து இலங்கையில் வச்சுட்டு நம்ம வழிபடலாம், இவர் ஏன் இங்கே இருக்கார், அவர் நம்பூருக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமி என்ன பண்ணார், பெருவிரலை ஊன்றினார். அவன் உள்ளே நெறிஞ்சு போயிட்டான். நெறிஞ்சு போன உடனே அதிலிருந்து வெளிவருவதற்காக அவன் சாமகானம் பாடினான். சாமகானம் பாடினவுடனே சுவாமி அந்த இசையில் மயங்கி கொஞ்சம் கால் அப்படி லேசாக எடுத்தார், வெளியில் வந்துட்டான். வந்த உடனே வணங்கினான், சாமியை வணங்கினான். வணங்கின உடனே அவனுக்கு கருணையோடு தன்னை காண தன்னுடைய ஊரில் கொண்டு வச்சு வழிபடணும்னு நினச்ச உடனே அவனுக்கு சந்திரகாசங்கிற வாழ் கொடுத்தாராம் சாமி. அதோடு கூட 3 கோடி வாழ்நாள், அந்த வாழ்நாளையும் கொடுத்தாராம். அப்படி ராவணனுக்கு அருள் புரிந்த அந்த சிவபெருமான் பராக்கிரமம் உடைத்த அவனையே அவனுடைய தோள் 20 நெறி பெற அவர் இருந்தார். அதோடு கூட சிவபெருமான் அளவில் ஆற்றல் உடையவன். அவன் திரிபுரத்தை தன்னுடைய சிரிப்பினாலே எரித்து அவைகளை அழித்தான். ஆகவே அப்படிப்பட்ட பெருமான், மானை கையிலே ஏந்தி இருக்கின்ற பெருமான், அவனுடைய திருவருளை பெறுவது என்று எப்பொழுதோ என்று ஏங்கி இந்த பாடலை சொல்கிறார். 8வது பாடல். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோர் சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடி ஆடும் அணி தில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன்யம் இறையை என்று கொல் எய்துவதே. இதில் முதல் பராந்தக சோழன் இதில் அவருடைய குலத்து வரலாறையும் எழுதுகிறார், சொல்கிறார். முதல் பராந்தக சோழன் அந்த சிற்றம்பலத்திற்கு பொன்னாலாகிய கூரை வேந்திருக்கிறான். அந்த செய்தி இதில் வருது. அந்த பராந்தக சோழன் எவ்வளவு வீரம் மிகுந்தவன் அப்படிங்கிறதுக்கு பாண்டிய நாட்டையும் ஈழ நாட்டையும் வென்றவன் என்ற குறிப்பு இதில் வருகிறது. அப்போ சோழர் குலத்தினுடைய பெருமை இதில் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாண்டியன் பொன்னால் வேய்ந்த அந்த கூரையுடைய சிவபெருமான் அங்கு பெண்களெல்லாம் வளைகளை அணிந்து கொண்டு அவனுடைய திருமுன் பாடி ஆடுகிறார்கள். அப்படிப்பட்ட தில்லையம்பலத்துள் பெருமான் அங்கு இருந்து அரசாட்சி புரிகிறான். அவனை என்று அவனுடைய திருவருளை நான் பெறுவது அப்படின்னு இந்த பாடலில் சொல்லுகிறார். அடுத்தது 9வது பாடல். நெடியானோடு நான் முகன்னும் வானவரும் நெருங்கி முடியால் முடிகள் மோதி உக்க முழுமணியின் திரளை அடியார் அலகினால் திரட்டும் அணி தில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மாலை யானை காண்பதும் என்று கொலோ. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய திருவடியை தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். நெடியானோடு, நெடியான்னா திருமால், நான்முகன், வானவர்கள் எல்லாரும் வணங்குறாங்க. அப்படி வணங்கும் பொழுது போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் நெருக்கிட்டு வராங்களாம். அப்படி நெருக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் முடி மோதுகிறது. கிரீடம் அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த முடி மோதனோன்னா அதில் இருக்கிற வைரம், வைடூரியம், கோமேதகம், மாணிக்கம் எல்லாம் கீழே சிந்துதான். சிந்தினோன்னு எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பையார். அதெல்லாம் நம்முடைய அடியார்கள் அழகுனால் திரட்டுறாங்களாம். அவங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் அதில் ஆசை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அழகினால் திரட்டி
முழுமணியின் திரளை அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை, அப்படிப்பட்ட தில்லையம்பலம் அப்படின்னு தேவர்கள்லாம் வந்து வணங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறார். அவன் நறுமணம் மிக்க கொன்றை மாலை அணிந்தவன், அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அருளை பெறுவது என்று. அங்கே சாமி சாநித்தியத்தோடு இருக்கிறான். அந்த பெருமானுடைய திருவருளை அடைவது எப்பொழுது? நம்ம முதல்ல பார்த்தோம், திருக்கோவில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே காண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே, சிவபெருமான் அங்கே இருக்கிறான். அடுத்தது 10வது பாடல். இந்த பாடல்லையும் தன்னை பற்றிய தன்னுடைய பெயரையே இவர் குறிப்பிட்டு இந்த திருவிசைப்பா பாடலில் பல சுருதி பலன், பலன் இந்த பாட்டை 10ஐயும் படித்தா பலன் என்னது, இன்றைக்கி நம்ம 10 பாட்டையும் கேட்டிருக்கோன்னா நமக்கு என்ன பலன் என்பதையும் இந்த பாடலில் நம்முடைய கண்டராதித்தர் சொல்லி அருள்கிறார்கள். சீரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராயின் சொல் கண்டர் ஆதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. திருச்சிற்றம்பலம். இந்த புகழ் ஏன்னா நடராஜ பெருமான் பூமியினுடைய மையமாக இருக்கின்ற தில்லை சிற்றம்பலத்தில், அதுக்கும் மையமாக கிருதயத்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிறான். அந்த அம்பலத்தாடி இருக்கிறானே அவனை காரார் சோலைகள் சோலை கோழிவேந்தன். காரார்னா மேகங்கள் மிகுந்து அதன் மழை பொழிவினாலே சோலைகளெல்லாம் நன்றாக செழிப்பாக வளர்ந்து நன்றாக பசுமையாக இருக்கக்கூடிய சோழமண்டலத்தை ஆளக்கூடிய கோழி அப்படின்னா உறையூர். அந்த கோழி அந்த உறையூரில் இருந்து அரசாட்சி மரபிலே வந்த தற்பொழுது தஞ்சையிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கோன் அப்படின்னா தன்னை சொல்கிறார் கண்டராதித்தர். கோன் கலந்தன்னா திருவருளோடு கலந்து இந்த பாட சொல்லியிருக்கிறார். சும்மா அவர் இலக்கணம் தெரியும், யாப்பு தெரியும், நம்ம பாட்டு எழுதிடலாம் அப்படின்னு எழுதலையாம். இந்த பாட்டு சிவபெருமான் திருவருள் இவருக்குள்ளே பொதிந்து இந்த மாதிரி வாயை அசைத்து தன்னுடைய கையை அசைத்து இதில் பாட வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். கோன் கலந்த ஆராயின் சொல் தெவிட்டாத இனிமையுடைய சொற்கள். இந்த 10 பாட்டும் தெவிட்டாத இனிமையுடைய சொற்கள். அந்த சொல்லை யார் சொன்னான்னா சிவபெருமானே எனக்கு அருளி இருக்கிறான். கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார். கண்டராதித்தன் சொன்ன இந்த 10 பாடல்களையும் யார் ஒருவர் நன்றாக உணர்ந்து அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்ல வல்லவர்களோ அவர்கள் பேரா உலகில், பேரா உலகுன்னா மாணிக்கவாசகர் சொல்கிறார் பாருங்க, மீண்டு வாரா வழியர்கள். நம்ம அங்கே போனோம்னா அங்கேயே இருக்கலாம். நிரந்தரமான வாடகை கூடி குடியாக ஏற வேண்டியில்லை. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு உடம்பு எடுக்க வேண்டியில்லை. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு பேர் நமக்கு வேண்டியில்லை. நம்ம போய் இருந்தோம்னா அவனிடம் நாம் தெவிட்டாத இன்பத்தை சுவைத்து கொண்டு அவனுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கலாம். இந்த பாடலை பாடினால் இறைவனுடைய திருவருளை பெற்று அவன் அருகிலேயே அவனோடு கலந்து நாம் இன்பத்தை துய்க்கலாம். பேராவுலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே, சிறந்த பேரானந்தம் கிடைக்கும் என்று இந்த நிறைவு பாடலிலே பல சுருதியாக நமக்கு சொல்கிற திருக்கடை காப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லையா, அப்படி அந்த பாடலில் இவ்வளவு சிறப்பான பேரு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி 10 பாட்டையும் நமக்கு படிக்கிறதுக்கு கண்டராதித்தருடைய கருணையினால், தில்லை நடராச பெருமானுடைய கருணையினால் நமக்கு இந்த குருவருளும் திருவருளும் வாய்த்திருக்கிறது. இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து இறைவனுடைய திருவருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த ஞான யஜ்ஞத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்திற்கும் அதை நடத்துகின்ற சிவலாவண்யா அவர்களுக்கும் நமது நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.